அப்பாடா வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. ஏதாவது சண்டை வந்தா நல்லா இருக்கும். ஆமாடி அப்படி தண்ணி பண்ணுவேன் பெரிய விளையாட்டு நீ. பாக்கலாண்டி என்ன பண்றேன்னு பாக்கலாண்டி. பக்கத்து வீட்டுல சண்டை போட்டாங்களே, ஜாலியா இருக்கே. இப்பவே குட்டவாளி கூப்பிட வேண்டியதுதான். ஹலோ குட்டவாளி குட்டவாளி. எனக்கு தெரிஞ்சவங்க தொடப்பத்திலேயே அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வா டக்குனு வா, அது வரைக்கும் நான் அங்க போய் என்ன நடக்குதுன்னு சொல்றேன். இங்க சுஜாதாவை காணோம். எல்லாம் அங்க ஓடிட்டு இருக்கா. சரி வந்து உட்காரு, குட்டவாளி வருவா. வந்துட்டண்டி. நீ குட்டவாளி குட்டவாளி ஏன் இவ்வளவு லேட்டு? வா. நீ என்னடா அவன் கூட சுத்திட்டு வருவா, நான் பார்த்து சும்மா இருக்கணுமா? தலைவலி சண்டைக்கு பண்றியா? அப்படிதானே பண்ணுவேன். என்னடா பண்ணுவேன்? ஹே ஹே நான் போய் சண்டையை விட்டுலாமா? ஓகே டன். நீ சடையவே குத்துவியா? நானும் குத்துறேன். நானும் குத்துறேன். ஆனா அடிச்சதுக்குள்ள பெரிய விஷயமா தெரியலடா. போய் போய் கண்ட பக்கம் போய் அடிச்சு வச்சிருக்கியே. நானா நீயான்னு பாத்துறேன்டா. நீங்களும் வர மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் சண்டை போட்டு போறேன். ஐப்பா தாயே இடுப்பு போச்சு. நார்மலா இருப்போம், அப்பதான் அவங்களும் அடி வாங்குவாங்க. நம்மளே இருந்திருந்தா அந்த 10 ரூபா கூலியாட்டம் இருந்திருக்க மாட்டோமே. சைலண்டா எஸ் ஆயிடுவோம். நெட்டக்காலி சண்டை மூட்டுட்டு போயிட்டா. சரி நாமளும் ஒரு கை பாத்துருவோம். அவளாவது கூனியாட்டா போயிட்டா. ஐயோ நம்மள பின்னால ஊத்தி வச்சுட்டாங்களே சாமி. ரொம்ப பலமான குடும்பமாட்டா இருக்கே. அடிச்சுக்கோ அப்பா கிட்டயே வா. இனிமேல் நம்ம சண்டை போடும்போது வருவாளுங்க. எப்படி வருவாங்க? நம்ம தான் வச்சு செஞ்சுட்டோமே. சரி நமக்கு எந்த வேலை முடிஞ்சிச்சு போலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இதே மாதிரி வீடியோ பண்ணணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.